ஹாய் ஹலோ வாங்க. எப்படி இருக்குதுங்க? நல்லா இருக்கிறீங்களா? நம்ம இன்னைக்கு அஸ்வினி சீக்ரெட் சமையல்ல என்ன பண்ண போறோம்னா, கேக் பண்ண போறோங்க. ஓரியோ பிஸ்கட் வச்சு பாருங்க. ஓரியோ பிஸ்கட்டு நான் 5 வாங்கிட்டு வந்தேன். 3 எடுத்துருக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதா துண்டு துண்டா கட் பண்ணி போடுங்க பாருங்க. ஓரியோ பிஸ்கட்டு உள்ள கிரீமியோடு தான் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். மிக்ஸியில் போட்டு அடிச்சுக்கலாம். ஓரியோ பிஸ்கட்டு கேக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம குக்கரில் செய்ய போகிறோம். குக்கரில் ஒரு பேப்பர் போட்டு பட்டர் பேப்பரு, அதுக்கு நெய் போட்டு வச்சுக்கிறேன். கேக் ஊற்றுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாரில் போட்டுன்னு வந்துடலாம். பாருங்க, பேக்கிங் சோடா கொஞ்சம் போட்டுக்கோங்க. பேக்கிங் சோடா கொஞ்சம் 2 ஸ்பூன் சர்க்கரை, அது கூட 1 ஸ்பூன் பேக்கிங் சோடாவும் 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கோங்க. பாருங்கள், 1 கிளாஸு பால் ஊற்றிக்கோங்க. பால் காய வச்சு ஆற வச்ச பால், எவ்வளோ திக்காக வேணுமோ அவ்வளோ. பாருங்க, நல்லா இந்த மாதிரி பாலை ஊற்றி கட்டி இல்லாமல் நம்ம பிஸ்கெட்டோ பாலோ கொஞ்சம் பேக்கிங் சோடா போடணும். இந்த மாதிரி பாருங்க, இதுதாங்க கரெக்டான பதம். இதை நம்ம இப்போ இதில் குக்கரில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, சிம்பிளாக பண்ணலாம், எல்லாரும் பண்ணலாம். இது எவ்வளோ ஈஸி தெரியுங்களா? குழந்தைங்க கேட்டு உடனே பண்ணி கொடுத்துடலாம். இந்த கேக்கு எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்க, இப்படி ஊற்றினா இப்படி வரணுங்க. பாருங்க, இப்போ ஒரு தவா வச்சு சூடு பண்ணிக்கலாம். ஒரு தவா சூடு பண்ணிட்டு பாருங்க, தவா வச்சுக்கோங்க. நான் 4 பாக்கெட் எடுத்துருக்கிறேன் பிஸ்கெட்டு. 4 பாக்கெட் பிஸ்கெட்டுக்கு 1 கிளாஸ் பால் ஊற்றிருக்கிறேன். 1 ஸ்பூனு 3/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டுக்கிறேன். பாருங்க, இப்போ நம்ம குக்கர் பாருங்க, இதில் ஊற்றிக்கலாம். இதில் ஊற்றி நம்ம தவா நல்லா சூடாகணும். நல்லா தட்டிக்கோங்க. இப்படி பாருங்க, தவா நல்லா சூடாயிடுச்சு. கை மேலே வரும் சூடு. இதில் வச்சுடுங்க. வச்சுட்டு குக்கரை மூடி போடுங்க. ஆனால் விசில் போடாதுங்க. பாருங்க, பெல்ட்டோடு தான் போட்டுக்கிறேன். ஆனால் விசில் போடக்கூடாது. விசில் போடாமல் நம்ம இதை மூடிட்டு நல்லா தவா சூடாயிடணும். ரொம்ப சூடாயிடுச்சு. இப்போ நம்ம சிம் பண்ணிவிட்டு விட்டுடணும். அவ்வளோதான். இது நம்ம எப்படியும் 40 நிமிஷம்னா வைக்கணும், 30 நிமிஷம்னா. நடுவில் வெந்துச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 40 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி கேக் வெந்திருக்கான்னு பார்க்கலாம். ஸோ கேக் வெந்திருக்கா இல்லையான்னு பார்க்க ஒரு குச்சி இல்லைனா நம்ம கத்தி இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம ஒரு வாட்டி உள்ளே விட்டு பார்க்கும்போது அது ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் வெந்திருக்குன்னு அர்த்தம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு ஷார்ப் கத்தி எடுத்து கேக் உள்ளே நாம் விட்டு எடுக்கும்போது பாருங்கள், ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா ஒரு கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கேக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை பிளேட்ல சர்வ் பண்ணிக்கலாம். மை காட், பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்க பயங்கரமா வந்திருக்கு. இப்போ நாம இதை டெக்கரேட் பண்ணிக்கலாமா? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சர்வ் பண்ணிக்கிட்டோம். இது மேல நம்ம பட்டர் பேப்பர் போட்டிருந்தோம், நம்ம அதையும் எடுத்துட்டோம். இப்போ நம்ம அழகா இதை சர்வ் பண்ணி சாப்பிடலாமா? இவ்வளோ சாஃப்டாக வந்துருக்கு. பாருங்க எவ்வளோ சாஃப்டா வந்திருக்குன்னு. பார்க்க அப்படியே ஃப்ளஃபியா இருக்கு பார்த்தீங்களா? இது மேல அப்படியே அழகா சாக்லேட் சாஸை நம்ம ஊற்றி விட்டுக்கலாம் கேக்கு மேல. நிறைய பேருக்கு ஓரியோ பிஸ்கெட்னா ரொம்ப பிடிக்கும். இந்த ஓரியோ பிஸ்கெட் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் சில்ட்ரனுக்கெல்லாம் பண்ணி கொடுங்க.
ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்களேன் எப்படி பளபளன்னு இருக்கு கேக்கு பார்க்க. வாவ்! அது மேல பாருங்க அப்படியே நம்ம கிட்ட சாக்லேட் சிரப் இருந்துச்சு நம்ம அழகா அத அந்த கேக் மேல அழகா ஊத்தி விட்டுக்கலாம். இங்க பாருங்க நம்ம சாக்லேட் சிரப்பெல்லாம் அப்படியே அழகா ஊத்தி இருக்கோம். பாருங்க அப்படியே ஒரு ஸ்பூன் எடுத்து நம்ம அழகா அது எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் பண்ற மாதிரி நம்ம தடவி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய்! சும்மா அழகா கேக் கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க. வாவ்! பாருங்க அப்படியே சாக்லேட்டா ஊத்துது. வாவ்! கட் பண்ணு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கவே ஜூஸியா இருக்குல்ல. கண்டிப்பா பாருங்க எவ்ளோ இங்க பாருங்க கட் பண்ணும்போது எவ்ளோ சாஃப்ட்டா கட் ஆகுதுன்னு. ஸோ கண்டிப்பா யார் யாருக்கெல்லாம் கேக் பிடிக்குமோ ஓரியோ கேக், மறக்காம நம்முடைய அஸ்வினி சமையல் சீக்ரெட்ஸ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடிய சீக்கிரம் இன்னொரு குயிக்கான டிஷ்ஷோட உங்கள சந்திக்கிறோம். பாய்.